கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 4 வாரங்களாகவே நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்த வயது உள்ளவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளறவுகளில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரி இருக்கிற தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தார் இடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கும் தேவனுமாய் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக நம்ம இருந்த வண்ணமாக கர்த்தரை சோதனை பண்ணுவோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம தொடையின் கீழ் கை வைக்கிறாங்க இல்லையா, அதுக்குரிய சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே ஆபிரகாம் தன் வீட்டில் முதிர்ந்த வயதுள்ள எலியாசரை பார்த்து, நீ என் மகனுக்கு கானானியர் இடத்துல போய் பெண் கொள்ளாமல் என் ஜனத்தாரிடத்திலும் என் இனத்தாரிடத்திலும் போய் என் மகனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி வானத்தில் உள்ள தேவனும் பூமியில் உள்ள தேவனாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு விடும்படி உன் கையை என் தொடையின் கையானை செய் வை என்கிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பலர் விதமாய் பேசுவாங்க. ஆபிரகாமே தன் இனம் தன் ஜனம் என்று பேசுகிறானே என்று தவறாக எடுத்துக்கொள்கிறவள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் தெளிவாக சொல்கிறான், கானானியரிடத்தில் நீ என் மகனுக்கு பெண் கொள்ளாமல் என் ஜனம் அப்படி என்பது, என் இனம் என்பது தன்னை போல தேவனை அறிந்தவளை தான் சொல்வான். இல்லை, ரூத்து நகோமேடு சொல்லும் போது உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேசம் தேசம் சொல்வதை போல் அந்த அர்த்தத்தில் தான் அவன் சொன்னான். ஏன் அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்குள்ளே பரிசுத்த வித்து உண்டாகாதபடி சாத்தான் வஞ்சித்தான். அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்கிறார், ஸ்ரீயின் வித்து அவன் வித்து அப்படிங்கிறார் இல்லையா. அந்த ஸ்ரீயின் வித்து தடை பண்ண முடியாத இந்த கானானியர்கள் அதுக்கு விரோதமாக எழும்பினதை நம்ம அதை ராட்சத பிறவி என்று அவளுக்கு ராட்சத பிறவி. அதனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறான்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ஆக தேவனை அறியாத புறஜாதிகளிடத்தில் என் மகனுக்கு நீ பெண் கொள்ளாமல் என்னை போல அறிந்த என் தேசத்தில் ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க இடத்துல போய் எனக்கு என்ன செய்யணும், என் மகனுக்கு நீ பெண்ணை ஆயத்த பண்ண வேண்டும் என்று உன் கையை எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும், தொடையின் கீழே கையை வை என்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா. இதை நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 28ஆம் அதிகாரத்தில் கூட அதில் 1ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 28:1. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து நல்ல கவனிங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளை பெண் அவனும் அதில் தான் கரெக்டாக இருக்கிறான் பாருங்க. நீ கானானியரிடத்தில் பெண் கொள்ளாமல்
எழுந்து புறப்பட்டு எழுந்து புறப்பட்டு வாதான் அறாமல் இருக்கிற பாதம் மாறாமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்லேயுடைய வீட்டுக்கு அங்க சொந்தக்கார வீட்டுக்கு தான் அனுப்புகிறான். தேவனை அறிந்தவர்கள். அப்போ அதை யாக்கோபு அதில் கரெக்டாக இருக்கிறான். ஏன் அப்படின்னா அந்த சத்துருடைய திட்டத்திற்கு எச்சரிக்கையாக இருந்தான். அதனால் ஆபிரகாம் தன் மகனுடைய விஷயத்திலும் எலியாசரிடத்தில் அந்த ஆணையை கேட்டு வாங்கினான். ஈசாக்கு யாக்கோபுக்கிட்ட அது தெளிவாக சொன்னான். நீ கானான் இடத்துல என்ன செய்யக்கூடாது, பெண் கொள்ளக்கூடாது. ஆகவே நீ தூர தேசத்தில் உன்னுடைய தாயினுடைய உறவினர் வீட்டில் போய் நீ பெண் கொள்ள வேண்டும் என்று 9 வசனம் வரைக்கும் அந்த சத்தியத்தை நம்ம எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இப்படி வேதாகமத்தில் நம்ம அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா வசனங்களில் வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேண்டாம். அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. யாக்கோபு கானான் தேசத்தில் இருக்கிறான். கிட்டத்தட்ட அவனுக்கு அங்கே 17 வருஷங்கள் அந்த தேசத்தில் வாழ்ந்தான். அப்போ தீனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சீகம் சீகம் என்கிறவன் எமோரியின் மகன், அவன் என்ன செய்தான்னா தீனாலை இந்த நாளில் செய்ததை போல் பாவியில் பலாத்காரம் செய்தான். வேதாகமத்தில் முதல்ல சொல்லப்படுகிற பாவம் இந்த வேறு பாவம் இருந்தாலும் இந்த பாவியில் பலாத்காரம் என்பது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தகப்பன் முதிர்ந்த வயதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படியே பேசாமல் இருந்துட்டான். தீனாளுடைய அழகை கண்டு அவன் அவங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த பெண்ணை கட்டுறேன். அவங்க அப்பா கேட்குறான், நான் ஒன்று என்ன வெகுமதி மண்ணாலும் தரேன், என்ன பரிசு நீ எதை கேட்டாலும் தருவேன், அதனால் பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும். அப்போ யாக்கோபு பேசாமல் இருந்தான். அவங்க சகோதரர்கள் எல்லோரும் வந்த பின்னாடி இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு பெண்ணை கொடுக்கக்கூடாது என்பதற்கு அவங்க உள்ளத்துக்குள்ளே தீர்மானம். ஏன்னா அது கொடுக்கக்கூடாது, அதை வேத பிரமாணம். தேவனை அறிந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன செய்தாங்கன்னா, நாங்கள் அப்படி கொடுக்க முடியாது, நாங்கள் விருத்த சேதனை பண்ணவர்கள், நீங்கள் விருத்த சேதனை பண்ணலை, அதனால் எங்கள் பெண்ணை எங்கள் தங்கச்சியோ கொடுக்க முடியாது. ஆக நீங்கள் எங்களை போல் விருத்த சேதனை பண்ணால் நாங்கள் என்ன செய்வோம், தருவோம் என்று சொன்ன உடனே அவர் எல்லா ஊரில் எல்லாத்துக்கிட்ட போய் சொல்லி இப்படி இருக்குது, ஆகவே நம்ம அங்கேருந்து பெண் எடுத்துக்கலாம், நம்ம இங்கேருந்து பெண் கொடுக்கலாம் என்று அவங்க விருத்த சேதனை பண்ணாங்க. விருத்த சேதனை பண்ணி 3 நாள் அது ரொம்ப கொடிய வேதனையாக இருக்கும். 3ஆவது நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிமோனும் லேவியும் 2 பேர் போய் அத்தனை பேரையும் கொண்டு போட்டாங்க பட்டயத்தினால். இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, அவள் பாதிக்கப்பட்டவளாக இருந்தாலும் தேவனை அறியாத ஜனங்களுக்கு பெண்ணை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்பதை அவங்களும் அதில் உறுதியாய் நின்பதை 37ஆம் அதிகாரம் போய் நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா அந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஊழியரானாலும் பரிசுத்தவான்களானாலும் அது இனம் அந்த காரியங்களை பார்க்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அதை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது புதிய காலத்தில் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டவர்களே ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாகவே அவங்க வாழ்க்கையை தெரிந்து கொள்ளணும். அதனால் அவ்விசுவாசிகளும் விசுவாசிகளுக்கும் ஐக்கியமே. அது பழைய வஸ்திரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் இணைத்தால் அது மீண்டும் புதிய வஸ்திரம் சேர்ந்து என்ன செய்யும், கிழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஆக மற்றவர்கள் நினைக்கிறபடி அவன் இனத்தையோ ஜாதியை பார்க்கல,
தன்னுடைய மகனை புறஜாதிகளுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தேவனை அறியாதவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்பதற்கு அவனும் தீர்மானமாக இருந்தான். ஈசாக்கு தீர்மானமாகி யாக்கோபுக்கு அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். யாக்கோபுடைய பிள்ளைகளும் தீனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொடுக்க மனம் இல்லாமல் தந்திரமான ஒரு யோசனை சொல்லி அவளை கொண்டு போட்டதையும் நம்ம வேதாகமத்தில் தெளிவாக நம்ம பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்க அப்படின்னா அவங்க பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜாதி என்பது தான் அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை நான் படித்தேன். அந்த கதையில் பார்த்திங்கன்னா தேவாலயத்தின் கோபுரங்களில் புறா குஞ்சுக்கள் இன்றைக்கி அது இருக்க தான் செய்யுது. அழகாக அது வாழ்ந்து வரும்போது அந்த தேவாலயத்தில் உள்ளவர்கள் அதை பழுது பார்க்கணும் என்று, அப்போ பழுது பார்க்கணும் எல்லாம் இடிச்சு பண்ணுவாங்க. அப்போ அந்த புறா கிட்ட சொன்னதாக இவங்க இதை ரிப்பேர் பண்ணுறாங்க, பழுது பார்க்குறாங்க. இன்னும் நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாது. ஆக பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்து கோயில் இருக்குது, அதுவும் கோபுரம் இருக்குது. நம்ம அங்கே போய் என்ன செய்யலாம், தங்கிடலான்னு இந்த புறாக்கள் எல்லாம் அங்கே போய் அங்கே இருக்கிற புறாக்களோட அங்கே தங்கினதான். இப்படி தங்கிட்டு இருக்கும்போது அதுவும் பராமரிக்க வேண்டும். பண்டிகை நாளில் பராமரிக்கிற சூழ்நிலை அதெல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் அந்த புறாக்கள் பார்த்துக்கும் போது அப்போ இங்கேயும் வேலை நடக்குது, அப்போ நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி இஸ்லாமியர்களுடைய அவங்களுடைய ஆலயம் கோபுரத்துக்கு போய் எல்லாம் தங்கினதான், அது கூட தங்கி அங்கே இருக்கிறவர்கள் சேர்ந்து வாழ்ந்தது தான். இப்படி கொஞ்ச காலம் வாழ்ந்த பின்னாடி இந்த தேவாலயங்கள் சீராக்கப்படும் போது மீண்டும் எல்லாம் இங்கே வந்துச்சான். வந்து கொஞ்ச நாள் பார்த்தானா இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரே இன சண்டை, ஜாதி சண்டையா தேவாலயத்திற்குள்ளே. அப்போ அந்த குஞ்சு தாயின் இடத்துல, புறாக்கும் தாயின் இடத்துல அப்போ கேட்டுச்சு, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஒரே சண்டை போடுறாங்க, ஜாதி பிரச்சனை பண்ணுறாங்க, இன பிரச்சனை பண்ணுறாங்க என்று அந்த குஞ்சு தாயின் இடத்துல கேட்கும்போது அது சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, நம்ம தேவாலயத்தில் இருந்தாலும் நமக்கு பேர் புறா. நம்ம இவங்க பழுது பார்த்து இன்னொரு இந்து கோயில கோபுரம், நம்ம பேர் புறா தான். அதே போல் முஸ்லீமுடைய அந்த ஆலயத்து கோபுரத்தில் இருந்தாலும் நம்ம பேர் புறா தான். மீண்டும் இந்த தேவாலயத்தில் வந்தாலும் நம்ம பேர் புறா தான், நமக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த அறிவில்லாத ஜனங்க இதை வச்சுட்டு சண்டையும் வழுக்கமாக இருக்கிறாங்க என்று சொன்னதாக ஒரு பராம்பரை கதையை எத்தனையோ வருடத்திற்கு முன்பாக அதை வாசித நினைவுக்கு வந்தது. ஒரு அலையா, அதான் உண்மை. நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டம், பரிசுத்தவான்கள் கூட்டம், விசுவாசிகள் கூட்டம் என்பதை அறிந்து இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதை நான் அப்படியே தியானம் பண்ணும்போது உதாரணமாக ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தினார். இப்போ எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 5 பிள்ளைகள். எங்கள் அண்ணன், 2வது நான், 3வது சென்னையில் எடிசன் விக்டர் பிஷப்பாக இருக்கிறாரு, 4வது ஒரு நம்பர் நித்திரை அடைந்தார், 5வது ஒரு தங்கச்சி. அப்போ நாங்கள் 5 பேரும் எங்கள் அப்பாவை அப்படி தான் கூப்பிட்றாங்கன்னா அப்பான்னு தான் கூப்பிடுவோம். 5 பேருமே தகப்பனுக்கு பிறந்தவர்கள், நாங்கள் அப்பான்னு தான் கூப்பிடுவோம். எங்களுக்குள்ளே எந்த வித்தியாசம் வராது. அதே பிறந்த உலகத்தில் எல்லா தேசமானாலும், எல்லா மாநிலங்களானாலும், எல்லா மாவட்டமானாலும் இயேசுவை நம்ம அப்பான்னு தான் கூப்பிடுறோம். சில ஆங்கிலத்தில் டாடி, ஃபாதர், அந்த பாஷைக்கு ஏற்றபடி கூப்பிட்டாலும் எல்லாருமே அப்பான்னு தான் கூப்பிடுறோம். அப்படின்னா நம்ம எல்லாம் அண்ணன் தம்பின்னு அர்த்தம், சகோதரர்கள்னு அர்த்தம், சகோதரிகள்னு அர்த்தம். அப்போ நமக்கு இந்த வேறுபாடு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொண்டு தேவன் ஏற்படுத்தின சத்தியத்தில் நாம் வாழணும். ஒரு அலேச்சுகளேலுயா. இப்போ இந்த விஷயத்தில் ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக இருந்து, அப்பா ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து, நீ ஒன்று பண்ணு,
என் தொடையின் கீழாக நீ கையை வச்சு நீ ஆணையிட்டு கொடுங்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கிறான். புறஜாதிகளத்தில் கொடுத்துடக்கூடாது, தேவனை அறியாதில் கொடுக்கக்கூடாது. என்னை போல அறிந்த என் தேசம் ஜனம் என் இனத்திற்காக நீங்கள் போய் ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு உடன்படிக்கை செய்து. யூதருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதனால் எந்த உடன்படிக்கை ஆனாலும் அந்த தொடையின் கீழாக கை வைத்தால் அதில் உண்மையாக இருப்பாங்க. இது நிறைய உடன்படிக்கை நம்ம பார்க்குறோம். அதை உடன்படிக்கையெல்லாம் யாரும் நிலை நிற்பதில்லை. நம்ம பேரில் பத்திரம் இருந்தாலும் கூட உந்தில்லை எந்தில்லை என்னதுன்னு எடுத்து கொடுக்குற ஆள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கையில் அவர்களை ரொம்ப அதை எப்படி நினைப்பாங்களான்னா அது உண்மையாக இருப்பாங்களா, அதை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்களா, அந்த உடன்படிக்கையை ஒரு புனிதமாகவே நினைப்பார்களாம். புனிதமாக நினைத்து அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக உடன்படிக்கையாக ஆபிரகாமுடைய தொடையின் கீழாக தன் கையை எலியாஜர் வைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்படி வேதாகமத்தில் முதலாவதாக ஒரு பையனுக்கு பெண் பார்ப்பதற்காக தொடையின் கீழாக கை வைத்ததை நாம் பார்க்க முடியும். அதன்படி அவன் நிறைவேற்றி அந்த ஆணைக்கு அந்த உடன்படிக்கைக்கு அதை நிறைவேற்றி முடித்தான். அது போக போக அதை நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம். இன்னும் வேதாகமத்தில் இப்படி தொடையின் கீழ் கை வைத்த காரியங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 32வது வசனம் வரை. ஆதியாகமம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். நல்ல கவனிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி, அதாவது ஒரு புருஷன் பொழுது விடுகிற அளவும் அவனோடு கூட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அவனுடைய தொடை சந்தை தொட்டார். ஒரு அலை சொல்லுங்களேலுயா. இங்க நல்ல கவனிங்க. தேவன் யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டார் அப்படின்னு போய் அது நம்ம எல்லாம் தெரிஞ்ச சத்தியம்தான். இப்போ யாக்கோபு திருமணமாகி 13 பிள்ளைகளோடு 2 மனைவிகளோடு அவன் வேலைக்காரர்களோடு அநேக மந்தைகளோடு என்ன செய்கிறான், வருகிறான். ஏசா தனக்கு எதிர்க்கிட்டு வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்கும் வெகுமதி நிறைய மந்தைகளை வைத்து காணிக்கையாக அப்போ ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கிறான். ஆகிலும் இன்னொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி யாக்கோபு என்ற ஆற்றங்கரையில் தன்னந்தனியாக முழுவதும் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு அலேச்சன்களே அல்லையா. அப்போ தேவன் அங்கே நிற்கத்தான் செய்கிறார். அது ஜெபம். அப்போ ஆண்டவர் சொல்ல, எப்போ பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விட்டு விடுங்கிறார். இவன் சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன செய்கிறதில்ல, விடுவது இல்லை. ஒரு அலேச்சன்களே இல்லையா. இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய தொடை சந்தை தேவன் தொட்டார். அப்போவாது உண்மையை சொல்வான்னு கடைசி தான் அவன் பேர் என்னங்கிறாரு, யாக்கோபுங்கிறா ஒத்துக்கிட்டான். அவனை இஸ்ரவேல் என்ற ஒரு ஆவிக்குரிய பெயரை வைத்த பின்னாடி தான் அவனையும் அவன் மூலமாக சந்ததியும் அவன் மூலமாக முழு இந்த உலகத்தையும் பூமியையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு அலேச்சன்களே இல்லையா. ஆக முதல்ல திருமணத்திற்காக தொடையின் கீழாக கையை வைத்ததை பார்க்குறோம். ரெண்டாவதாக ஒரு மனுஷனை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக அவனை ஆவிக்குரியவனாக மாற்றி ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக மாற்றி அவனை ஆசீர்வதிப்பதற்காக தேவனை அதை யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டார் என்று எழுதப்படுகிறது.
அதனால் அந்த கீழே அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதனால் இஸ்ரவேல் ஜனங்க அந்த தொடையினுடைய நரம்பை சாட மாட்டாங்களாம் இந்நாள் வரை. இந்த நாள் வரையும் அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க என்பது நமக்கு நல்லா தெரியும். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசித்து பாருங்கள். 47ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. இஸ்ரவேல் தான் இந்த யாக்கோப். இஸ்ரவேல் மரணமடைய காலங்கள் சமீபித்தது. ஆமாம், அங்கே 17 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துருக்கிறான். அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை நோக்கி, அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால், என் மேல உனக்கு தயவு அன்பு இருந்தா தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து, அங்கே பாருங்க, உன்னுடைய கையை என் தொடையின் கீழாக வைத்து, என் மேல் பட்சமும் உண்மை உள்ளவனாயிரு, என் மேல் பட்சமும் உண்மை உள்ளவனாக இரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக, என்னை எகிப்திலேயே அடக்கம் பண்ணாத இருப்பாயாக, நான் என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் என்றார். அதற்கு அவன் உமது சொற்படி செய்வேன் என்றார். ஒரு அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இங்க யாக்கோபு தன் மகன்கிட்ட கேட்கிறான். யோசேப்பினுடைய காலங்களில் சொல்லுவான், உங்களை ஆண்டவர் விடுவிச்சு கொண்டு போவார், ஏன் எலும்பு இங்கே வைக்காதீங்க அப்படின்னு அவனும் சொல்லுவான். என்னை எலும்பை கொண்டு போய் என் முற்பிதாக்கள் அடக்க பண்ண இடத்துல நீங்கள் அடக்க பண்ணுங்கப்பா. ஆக இங்கே யாக்கோபு ஒரு ஆணையை வாங்குறான். எனக்கு வயசாகி போச்சு, அதனால் நான் மரித்து போனால் நீ என் மேலே தயவாக இருந்தா, பச்சமாக இருந்தா, உண்மையுள்ளவனாக இருந்தால், நான் மரித்த பின்பு எகிப்தில் நீ என்ன செய்யக்கூடாது, என்ன அடக்கம் பண்ணக்கூடாது. எங்கள் முற்பிதாக்கள் அடக்கம் பண்ண இடங்களில் என்னை கொண்டு போய் என்ன செய்யணும், நீ அடக்கம் பண்ண வேண்டும் என்று எனக்கு நீ என்ன செய்ய, என் தொடையின் கீழாக உங்களுடைய கையை வைத்து ஆணையிட்டு கொடு. உரலே சொல்களே லூயா, கையில் வைத்து சொல்களே லூயா. அதன்படி யோசேப்பு அவன் செய்து முடித்தவனாக இருந்தான். ஆக முதலாவது தொடையின் கீழ் வைத்து ஈசாக்குக்காக, திருமண காரியத்திற்காக, வாழ்க்கை துணைக்காக கை வைத்து, இரண்டாவதாக தேவன் வைத்தது ஒருவனை ஆவிக்குரியவனாக மாற்றி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை தருவதற்காக தேவன் தொடை சந்தை தொட்டார். மூன்றாவதாக, வயதான நாட்களில் நான் மரித்து போவேன், என்னை எகிப்தில் நீ அடக்கம் பண்ணக்கூடாது, முற்பிதாக்கள் அடக்க பண்ண இடத்துல நீ என்னை கொண்டு போய் அடக்க பண்ணு என்று உன்னுடைய கையை என்னுடைய தொடையின் கீழாக வை என்று உடன்படிக்கை செய்து அந்த ஆணையின்படி ஈசாக்கை நிறைவேற்றி முடித்தான். ஒரு அலே சொல்களே லூயா, சத்தமாக தான் சொல்களே லூயா. இப்போ நம்ம எதோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அப்படின்னா, இயேசுவோடு நெல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஞானஸ்நானத்தினால நெல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை செய்ததுனால நம்முடைய எல்லா காரியங்களிலும், நம்முடைய எல்லா தேவைகளிலும் கடைசி நாள் வரை இந்த தேவன் என்றென்றும் உள்ள நம்முடைய தேவன் மரணம் வரைந்து நம்மை நடத்துவார் என்று வாக்கின்படியாக நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்ததனால நம்முடைய தேவன் நம்மை கடைசி வரையும் தேவன் நம்மை நடத்துவார். அல்ல சொல்களே லூயா, சத்தமாக சொல்களே லூயா. அது ராபோதம் சொல்லும்போது, உங்களுக்காக சின்னப்படுகிற புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தின் ரத்தங்கிறார். தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களுக்கு என்றைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, வாலிபத்தில் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு ஏற்ற துணை தருவார்.
அதே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். கடைசி நாள் வரையும் நம்மோடு இருந்து தேவன் அற்புதமாக என்னை நடத்துவார். இதனால் இஸ்ரவேல் ஜனங்க இந்த நாள் வரையும் அந்த தொடர் நரம்பை என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிடுவது இல்லை என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம இதை சாப்பிடலாமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பும். முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வராங்க. 9 அற்புத அடையாளம் நடந்துச்சு. அந்த பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டாச்சு. கடைசியாக 10வது ஒரு அற்புதம். அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாசிப்போம். யாத்திரையாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள், நல்ல கவனிங்க, அந்த பஸ்காவை சொல்கிறார் எப்படி ஆசரிக்கணும். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களுடைய ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்பதற்கு தக்கதாக அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதாக இருக்க வேண்டும். செம்மறியாடலாவது வெள்ளாடலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். சொல்றார். அந்த இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தை அதை அடித்து இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டின் வாசல்களில் நிலைக்கால் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அந்த ராத்திரியிலே நெருப்பினால சுட்டு புளிப்புள்ள அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அந்த புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதே அல்ல. நல்ல கவனிங்க, பச்சையா சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு பச்சையாய் சாப்பிடக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. தண்ணீர்னால வேக வச்சு சாப்பிடவும் கூடாது. அடுத்து சொல்லணும். அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால சுட்டெரித்தாய் அதை புசிப்பீர்களாக. அது ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாக இருக்கிறதை சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளை கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்கக்கூடியவர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா என்று. இங்க என்ன சொல்றாரு, நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்ட தொடை நீங்க என்ன செய்யணும், பஸ்காவாக ஆசரிக்க வேண்டும். ஒரு அலேசுகளேலுயா. பச்சையா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தண்ணீர்னால வேக வச்சு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதை நீங்கள் பஸ்கா படுதற்ற செம்மறியாடானாலும் சரி வெள்ளாடானாலும் சரி குறிப்பிட்ட நாள் வரையும் அந்த வீட்டுள்ள நபர்களுக்கும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அயலான்னு சேர்த்து அதுக்கு லக்கத்து மீதி இருக்கக்கூடாது. அந்த கடைசி அந்த இரவு வேளையில் அதை அடித்து நிலைக்காலில் சட்டத்திலும் மேல் சட்டங்களிலும் அந்த இரத்தத்தை பூசி நீங்கள் இவ்விதமாக பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதுனால அந்த பஸ்காவை உங்களை ஆசீர்வதித்தினால அவர்கள் எகிப்திலிருந்து அங்கே விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. ஆக இங்கே பஸ்காவில் முதல் பஸ்காவில் அந்த தொடையை சுட்டிருத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க,
பஸ்காவிலே அவர்கள் புசித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு அங்கே தெரியும். இன்னொரு இடத்துல கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லேவியராகும் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து வந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் நான் வாசிக்கிற சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையாலாவது ஆட்டு மந்தையாலாவது ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவனாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கும்படி அவன் அதை ஆசாரிய கூடாரத்தில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவார்த்திக்கென்று அங்கீகரிக்கும்படி தன் கையை தலைமேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அது ஆசாரிய கூடத்தில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றி தெளிக்க கடவன். பின்பு அதை அவன் அந்த சர்வாங்க தகன பலிகளை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்படி ஆசாரியனும் ஆரோன் குமாரனும் பலிபீடத்தின் மேல் அக்கினி போட்டு அக்கினியை கட்டைகளை அடுக்கி அவன் குமாரனாக ஆசாரியன் துண்டங்களையும் தலையும் கொழுப்பைகளையும் பலிபீடத்தில் அக்கினியில் இருக்கிற கட்டையின் மேல் அடுக்கி வைப்பானாக. அதன் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரில் கழுவனாக. அவைகளெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்கட. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலிங்கிற சர்வாங்க முறாலே சொல்லலே லூயா. ஆக இந்த பலிகளை செலுத்தும் போது கூட ஆண்டு சொல்கிறாரு, அந்த பலிபீடத்தின் மேலே தொடையும் நீங்கள் வைத்து எனக்காக பலி செலுத்த வேண்டும். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்குன்னு அங்கே சொல்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அது நிமித்தமாக சாப்பிடலைனாலும் வேதாகமத்தில் அதுக்கு நல்ல நமக்கு அதை சாப்பிடலாம் என்கிற ஒரு வார்த்தை வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 21வது வசனம் 11:21 நான் வாசிக்கிறேன். ஆகிலும் பறவைகளில் நமக்கு சொல்றாரு, ஆகிலும் பறவைகளில் 4 கால் நடக்கிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாது எனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்கள் மேலே தொடைகள் உண்டாயிருக்கவில்லை. அப்போ அந்த மனிதன் நமக்கு சொல்லும்போது 4 கால் உள்ளது, தொடைகள் உள்ள இவைகளை நாம் சாப்பிடலாம் என்று ஒரு பிரமாணத்தை கர்த்தரே கொடுத்துருக்கிறார். அதை யாக்கோபை தொட்டதனால அவர்கள் இதுவரையும் நம்ம சாப்பிடுவது இல்லை என்பது வேதாகமத்தில் இருக்க இந்நாள் வரை செய்கிறாங்க. அப்போ நமக்கு சந்தேகம் வரும், நமக்கு சாப்பிடலாமா வேண்டாம்னா பஸ்காவை அடிச்சிருக்காங்க, சர்வாங்க தகனபலி சுகந்த வாசனையாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஆண்டு சொல்லார், 4 கால் உள்ள எந்த மிருகம் தொடை உள்ளவைகளை நீங்கள் புசிக்கலாம் என்று ஒரு பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரே சொல்களே லூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் அதாவது நசரனாயம் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார். அந்த பிரமாணத்தில் நம்ம பார்க்கும்போது
அவன் விரதம் காக்கும் நாட்கள் அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே நிறைவேறின அன்றே அவன் ஆசாரிப்பு கூடார வாசலில் வந்து அவன் ஆசாரிப்பு கூடார வாசலில் வந்து சர்வாங்க தகன பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை பாவ நிவாரண பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையும் ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு கூடையிலே எண்ணெயிலும் பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெயும் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியும் பான பலியும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக கர்த்தருக்கு அங்க காணிக்கையாக செலுத்த கடவன். அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடு கூடையில் இருக்கிற புளிப்பில்லாத அப்பத்தை கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பான பலியும் படைப்பானாக. அப்பொழுது நசரேயன் ஆசாரிப்பு கூட வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரையும் எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட கடவன். நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சிரைத்து கொண்ட பின்பு ஆசாரின் ஆட்டுக்கடாவுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்தொடையையும் கூடையில் இருக்கிறவர்களை புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையும் எடுத்து அவனுடைய உள்ளங்கையில் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன். ஒரு அலைய சொல்லுகளே அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சொல்றார். அப்போ இருக்க உள்ளங்கையில் வைத்து போஜன பலி, சமாதான பலி, எல்லா பலிகளையும் அந்த விரதம் தீர்ந்த பின்பு அதை செய்யணும் அப்படிங்கிறத தேவன் இதை அனுமதிக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ராஜாவாக இருக்கும்போது ஏற்படுத்தும் போது சவுல் கடையை தேடிக்கொண்டே போகிறான். அப்போ சொல்லுவாங்க, இந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு, ஞான திருஷ்டிக்காரர், அங்கே போனால் எல்லாமே சொல்லிடுவார். அப்போ சொல்லுவான், நம்ம போய் கொடுக்க காணிக்க ஒன்றும் இல்லையே என்று. எப்படியோ அவங்க போகிறாங்க, அந்த இடத்துல அங்கே போகிறாங்க. அந்த சம்பவத்தை கூட நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே. ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரோ ஒரு முன்னந்தொடைய கொடுத்து வச்சிருக்கிறார். அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். ஒரு அலேத்துங்களே அல்லேலூயா. இது எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, சவுல் ராஜாவாக போகிறான். ஆக அவனை கனப்படுத்தணும். ஏன்னா முதல் ராஜா, அவனை கனப்படுத்துறதுக்கு விதமாக அந்த முன்னந்தோடைய அவனை முன்னாடி வச்சு அந்த விருந்து வச்சு அவனை கனப்படுத்தி அதுக்கு பின்பு அவனை ராஜாவாக மாற்றி தேசத்தின் நடுவில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த கீழ்ப்படுகிற நாள் வரையும் அவன் ராஜாவாக இருந்தான். ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. அப்படி வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கென்று வைக்கப்பட்ட அந்த முன்னந்தொடியை எடுத்து முன்பாக வைத்து அவனை கனப்படுத்துகிற விதமாக
சாமுவேல் அதை செய்து முடித்தான் என்பது தெரியும். இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் நிறைய வசனம் இருக்குது. பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்களுக்கு அந்த தொடை பகுதியை ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது வேதாகமத்தில் இடம் இருக்குது. இப்படி பல விதங்களிலும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஒரு வசனத்தை வாசித்து வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது வருகிறவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். முதலே சொன்னங்களே லூயா, சத்தமா சொன்னங்களே லூயா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய தொடையின் மேலும் அவர் உடுத்திருந்த வஸ்திரத்தின் மேலும் அவர் ராஜாதி ராஜா என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதை எல்லாரும் பார்க்கத்தக்க ஆண்டுடைய 2வது வருகையில் காணப்படுகிற அந்த காரியத்தை, அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்திங்கன்னா வேறு ஒருவருக்கும் அந்த நாமம் தெரியாமல் புதிய இதுதான், அதாவது அவருடைய தொடைகள் வஸ்திரத்தின் மேலும் ராஜாதி ராஜா என்று கத்தாதி கத்தர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா என்று எழுதப்பட்டிருப்பதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அலை சொல்லலையா. ஆக தொடையின் என்பது இவ்வளோ பெரிய காரியம் இருக்குது. ஈசாக்குக்கு பெண் பருப்பதற்காக அந்த ஆணையிட்டு உடன்படிக்கை செய்த திருமண காரியத்திற்காக. 2வது காரியத்திலும் யாக்கோபை தேவன் தொடை தந்தை தொட்டதும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக, ஒரு ஆவிக்குரியவனாக மாற்றி ஆசீர்வதிப்பதற்காக தொட்டார். 3வதாக யாக்கோபை கொண்டு மரண அடக்கம் பண்ணுவதற்காக யோசேப்பினிடத்தில் பெற்றுக்கொண்டதை நமக்கு நல்லா தெரியும். தானியேல் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. தானியேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் 2:32 அந்த சிலையை பார்க்குறான். அந்த சிலையின் தலை பசும்பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயரும் அதன் தொடையும் வெண்கலம். இது என்னன்னா கிரேக்க தேசம் சொல்ற. தொடைக்கும் வெண்கலத்துக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். கீழே வரும்போது இரும்பு, அப்புறம் விரல்கள் எல்லாம் களிமண்ணும் இரும்பு கலந்த ஒரு காரியத்தை. அப்புறம் கல் புரண்டு வருகிறது. எல்லா ராஜ்யத்தையும் கர்த்தர் அழிப்பதற்காகவே கடைசி தேவராஜ்யம் உண்டாக முடியாக இந்த கிரேக்க தேசம் என்பது தொடை என்று வர்ணிக்கிற அந்த தேசத்தையும் கர்த்தர் அழித்து தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாக இயேசு வருகிற காலங்கள் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக அவர் வருவார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை முன்னாடி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்வார், நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இப்படியெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்வார். 2 மலையின் மேலே மாறி மாறி சொல்கிறார். இன்னொரு மலையில் சொல்கிறாரு, கீழ்ப்படியாதவர்களுக்கு என்னென்ன தண்டனை வரும், நீங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் வேதனைப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்வார். அதை நம்ம பார்த்துட்டு நம்ம முடிப்போம். உன் உள்ளங்கால் தொடங்கி நல்ல கவனிங்க. அது 28ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் நல்ல கவனிங்க முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த
பருக்களினாலே பாதிப்பார். இப்படியும் வசனம் இருக்குதான். கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு, தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்காத ஜனங்களுக்கு முழங்காலிலும் தொடைகளிலும் அக்னி போல எரிகிற தீபந்தத்தை போல அந்த கொப்பளங்கள் புண் உண்டாகும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதுவும் இருக்கத்தான் செய்யும். இது தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம். தேவனுக்கு கீழ்ப்படியவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இவைகளை அறிந்து கொண்டோம். இன்றைக்கெல்லாம் நிறைய சத்தியம் பண்ணுவாங்க, சத்தியத்தின்படி நடக்கிறதில்ல. தொடையின் கீழே கை வைப்பது பெரிய காரியம்லாம், ஆனால் அவங்க அதில் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு தோல் சுருள் எடுத்து எழுதி கொடுத்து உடன்படிக்கை பண்ணி கையெழுத்து வாங்கலை. அதை இன்னி இருக்கிற பிரமாண பத்திரத்தை போல பத்திர எழுத்து நீ இப்படி பண்ணோன்ட்டு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளவும் இல்லை. அந்த தொடையின் கீழே கை வைக்கும் போது அவங்க உண்மையாய் செய்வாங்க, அது புனிதமாய் செய்வாங்க, அது முடித்து தீர்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க என்பதை அடையாளமாக வைத்தார். அதில் பல வித்தியாசமான காரியங்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆக இருந்த வண்ணமாக இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, சோதர நீங்கத்தான் எல்லாமே, ஏக்கந்தான் எல்லாமே, நீங்கத்தான் எல்லாமே, ஏக்கந்தான் எல்லாமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கந்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கந்தான் எல்லாமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கத்தான் எல்லாமே, ஏக்கந்தான் எல்லாமே, கரங்கள் பிடித்தவரை கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரை கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கந்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கந்தான் எல்லாமே, நீரே புகலிடம் எனது மறைவிடம், நீரே புகலிடம் எனது மறைவிடம், இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணும். எல்லாம் சேர்ந்து சித்தம் செய்து முடிக்கணுமே, நீங்கத்தான் எல்லாமே, ஏக்கந்தான் எல்லாமே, நீங்கத்தான் எல்லாமே, ஏக்கந்தான். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகள், கேட்கிற தேவ பிள்ளைகள், நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம்.
தேவன் நம்முடன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். பிள்ளைகளுடைய காரியமானாலும் உங்களுடைய காரியமானாலும் எதிர்காலத்துடைய எல்லா காரியமானாலும் அதை உடன்படிக்கையின் தேவன் அதை உடன்படிக்கையின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிறவர். நீங்களும் நானும் தேவனோடு செய்த உடன்படிக்கையில் முறிவு உண்டாகாமல் நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கும்போது அது திருமண காரியமானாலும் கடைசி காலங்களுடைய காரியமானாலும் எந்த காரியமானாலும் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் அதை உடன்படிக்கை செய்த தேவன் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற தேவன். இருக்கிற இடங்களிலே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் நீ செய்த உடன்படிக்கையின்படி என்ன உடன்படிக்கை பண்ணார்? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நான் அவனுக்கு ஏற்ற துணி உண்டு பண்ணுவேன்னு சொன்னீரே. எங்களை பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற துணி நீ பண்ணுவீராக. அதே போல் யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டு அவனை இஸ்ரவேலாய் மாற்றி அவனை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பின தேவன் எங்களையும் தொட்டு, எங்கள் சிரசை தொட்டு, எங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களையும் ஆசீர்வதி ஆண்டவரே என்று சொல்லும்போது கர்த்தர் நடத்துவார். முதிர்ந்த வயதுள்ளவர்கள், 90 மேலே வயது கடந்தவர்கள், கடைசி நாள் என்னாகுமோ என்று கலங்கிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் கலங்க தேவையில்லை. கர்த்தர் உன்னையும் சமாதானமாய் நடத்தி கொண்டு போகிறவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அதுக்காக அர்ப்பணித்து நம்ம சோதனை பண்ணுவோம். ரீபாலா பாரா பாலா சந்தபரா குளோரியானா ரீபா பாபா பாபா. அவர் தொடையின் மேல் வஸ்திரத்தின் மேலும் கத்தாதி கத்தர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை எழுதியிருக்கிற தேவன் அவர். உன் நடுவில் இருக்கிறார், உன்னை சுற்றி இருக்கிறார். அவரே போதும். நீங்கள் தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே என்கிற அர்ப்பணித்த ஜனங்களுக்கு எல்லாவித நன்மைகளை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரங்களிலும் உடைய சமூகத்தில் வந்து ஆபிரகாம், அது எலியேசர் ஆபிரகாமின் தொடையின் கீழ் கை வைத்த சில காரியங்களை தியானிப்பதற்கும், ஒரு பிரமாணங்கள் முதல் பஸ்கா ஆசீர்வாதம் இல்லாத கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் என்பதை சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த தெய்வ பிள்ளைகளை குடும்பங்களையும் ஆஸ்வதியும், கேட்கிற தெய்வ பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.